நமஸ்காரம். பொதுவாக நம்மளுடைய வீட்டில் வந்து துவாரஸ்தம்பம் அப்படிங்கிறது எல்லார் வீட்லேயும் இருக்கு. வீட்டுக்கு வீடு வாசக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து ஆக்சுவலாக சண்டை போடுறதுக்காக சொன்னப்பட்ட ஒரு தத்துவம் கிடையாது, பழமொழி கிடையாது. எல்லா வீட்லேயும் எல்லா விதமான தெய்வங்களும் இருக்கு அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக தான் அந்த மாதிரியான ஒரு டைலாக் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த வாசக்காலுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ஒரு வீட்டுக்கு வந்து ரொம்ப பிரதானம் அப்படிங்கிறதே அந்த வாசக்கால் தான். ஒரு கோவில்ல வந்து துவதஸ்தம்பம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒரு வீட்டுக்கு அந்த வாசக்கால் அப்படிங்கிறத சொல்றது. கொடிமரம் இல்லாத கோவில் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்த கோவில் கிடையாது அப்படின்னு ஒரு வேத சாஸ்திரமும் வந்து இருக்கு. ஸோ அதனாலதான் புதுசா கோவில் வந்து நம்ம கட்டினாலுமே கொடிமரத்தோட நம்ம கட்டுறதுக்கு காரணம். ஒருவேளை அந்த கால கோவில் எல்லாம் வந்து கொடிமரம் இல்லாத கோவிலே வந்து இருக்காது. அப்படி ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்கு அப்படின்னா அது வந்து சாட்சாத் அந்த சுவாமியே வந்து அந்த இடத்துல சாநித்தியம் ஆகிருக்கிறதுக்காக இல்ல ஆனதுனால அந்த இடத்துல வந்து கொடிமரம் அப்படிங்கிறது இல்லாம இருந்திருக்கும். ஸோ கொடிமரம் மாதிரி தான் ஒரு வீட்டுக்கு வாசக்கால் அப்படிங்கிறது. ஸோ அந்த வாசக்காலுக்கு வந்து நம்ம பிரதி தினமும் உபச்சாரங்கள் பண்ணி ஒன்றும் இல்லை, நம்ம எப்போ வேணாலும் எழுந்திருக்கலாம். இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனால் பண்ணோன்ற மைண்ட் செட் வந்து நம்ம கொண்டு வந்துக்கணும். நம்ம நித்தியபடி வீட்டில் நித்திய பூஜை பண்ணும்போது பண்ற மாதிரி இந்த வாசகாலுக்கும் வந்து ஒரு தடவை நீட்டா சுத்தமா தீர்த்தத்தை விட்டு அதை வந்து சுத்தப்படுத்திட்டு அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் அலங்காரம் பண்ணி 2 புஷ்பத்தை போட்டு ஒரு ஊதுவத்தியோ சாம்பிராணியோ காமிச்சு உள்ள நைவேத்தியம் பண்ணும்போது அந்த வீட்டில் இருக்கிற எல்லா சமஸ்த பரிவார தேவர்களுக்கும் அது வந்து போய் சேர்ந்துரும். அதே மாதிரி ஒரு கற்பூர ஹாரதி. இது வந்து நம்ம பிரதி தினமும் பண்ணிட்டு வர நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான ஆபிச்சார தோஷங்களும் நம்மளை விட்டு விநாசனமாகும். எல்லா விதமான கஷ்டங்களும் நம்மளை விட்டு நிவர்த்தி ஆகும். அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும். அப்படின்றதுனாலதான் இந்த வாசகாலுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கா. ஸோ அதனாலதான் வாசகால் இல்லாத வீட்டுல வந்து ரொம்ப துஷ்ட கிரகங்கள் வாசிக்கக்கூடிய இடம். இந்த சினிமாலாம் வந்து நீங்க பார்த்துருக்கலாம். பழைய காலத்து படத்துலலாம் வந்து வாசகால் இல்லை அப்படின்னா அது பேய் வீடா வந்து காமிப்பாங்க. வாசகால் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து சுவாமி இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஸோ இது மாதிரி நிறைய அவங்களும் ரிசர்ச் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ அதோடைய விஷயம் அதுதான். நம்மளுடைய வீட்டில் இருக்கிற வாசகாலுக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பூஜை பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வீட்டுடைய எனர்ஜி வந்து புதுசா மாறும். புதுசா மாறும்போது பழைய சங்கடங்களும் பழைய வியாதிகளும் நம்மளை விட்டு நிவர்த்தியாகி எல்லா புது விதமான நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்கும். வியாதிகள் நம்மளை விட்டு தீரும். அப்படின்றதுனால தான் வாசகால் வச்சதுக்கும் வாசகாலுக்கு பூஜை பண்றதும் சொல்றதுக்கு காரணம். நமஸ்தே.